தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசுக்கு ஆதரவாக சென்றுவிட்டன. இதனால் திமுக அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இந்நிலையில்தான் காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளின் வரிசையில் திமுகவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது. ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் வழங்கப்பட்டன. இதில் நாகப்பட்டினம் தொகுதியில் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மணப்பாறை தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது களமிறங்கி வாகை சூடினார். இவர்கள் 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இந்நிலையில்தான் தற்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது இனி வரும் தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி தனிச்சின்னத்தில்தான் போட்டியிடும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது திமுகவுக்கு அடுத்த அடியாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி ஒரு ராஜ்யசபா இடத்துக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த சி.வி. சண்முகம் சட்டப்பேரவை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். இதனையடுத்து அவர் தனது ராஜ்யசபா பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது அந்த சீட்டுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆளும் தமிழக வெற்றிக் கழகம் எளிதில் வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழல் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து திமுக தீவிர ஆலோசனையில் இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வரும் மே 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து திமுக இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கூட்டத்தில் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் ஜூன் 3ஆம் தேதி வரவிருக்கும் கலைஞர் பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் மற்றும் இளைஞர் அணியின் அடுத்த கட்ட ஆக்கப்பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த முக்கிய கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது. முக அழகிரியின் மகள் கயல்விழி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற அவர் முதல்வர் விஜய் சரித்திர சாதனை படைத்திருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து மதுரை மாநகராட்சி மேயர் பதவியை பெற கயல்விழி முயற்சிக்கிறாராம். அண்ணன் மகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து திமுகவுக்கு எதிராக களமாட இருப்பது மு.க.ஸ்டாலினுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகளை விமர்சித்த ராசாவின் சர்ச்சையான பதிவுகளுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பட்டியலின சமுதாயம் இன்றைக்கும் பின்னோக்கி இருப்பதற்கு ராசா போன்றோர் தான் காரணம் என்றும் திமுகவையும் ராசாவையும் காப்பாற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. அதற்காக நன்றி பாராட்ட வேண்டாம். ஆனால் அநாகரிக கருத்துக்களை சொல்லாமலாவது தவிர்க்கலாமே என்று கூறியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என்று அமித்ஷா கூறியுள்ளார். டெல்லி பிஎஸ்எஃப் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய எல்லையில் 6000 கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு வேலி அமைக்கப்படும் என தெரிவித்தார். ஊடுருவல் மற்றும் கடத்தலை தடுக்க பிஎஸ்எஃப் அதிகாரிகள் கலெக்டர் மற்றும் போலீசாருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஒரு பிரச்சனையை வேரோடு அழிப்பதே உண்மையான பாதுகாப்பு என்று தனது வேண்டுகோளுக்கு இணங்கவே முதல்வர் விஜய் இலாகாவை மாற்றியதாக அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருவாய்த்துறை மூலம் மகள் பணி செய்ய வேண்டும் என முதல்வர் விஜயிடம் கேட்டேன் என்றார். உள்ளத்தில் இருப்பதை கூறினேன். உடனே அவர் துறையை மாற்றினார். மகளோடு மக்களாக இருக்க வேண்டும் என்பதே தன் விருப்பம் எனவும் கூறியுள்ளார். என்டிஏ கூட்டணிக்குள் திமுகவை இழுக்கும் முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி தொடங்கியுள்ளதாக தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கூட்டணியை காங்கிரஸ் முறித்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாய்வதால் திமுக தனித்து நிற்கிறது. இதை தங்களுக்கு சாதகமாக மாற்ற பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறதாம். திமுகவின் 22 எம்பிகள் ஆதரவு கிடைத்தால் நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற 3/2 பங்கு பெரும்பான்மையை நெருங்கலாம் என பாரதிய ஜனதா கணக்கு போடுகிறதாம். ராசாவின் சர்ச்சையான பதிவுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் அவரது கருத்து பெரியார், அம்பேத்கர் கொள்கைகளுக்கு எதிராகவும் பெண்களை அவமதிப்பது போன்றும் இருப்பதாக விமர்சித்துள்ளார். அமைச்சரவையில் இணைந்த முதல் நாளே திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இடையே மோதல் போக்கு உருவாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் உடனான நீண்ட நாள் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் புதிய அரசியல் மாற்றங்களும் அமைச்சரவை விரிவாக்கங்களும் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் சூழலில் தற்போதைய அரசியல் களம் கூட்டணி ஆட்சி என்ற ஒற்றை வார்த்தையை சுற்றித்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து நீடிக்குமா என்ற $1 மில்லியன் கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தற்போது மிக முக்கியமான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் கூட்டணி ஆட்சி முறை குறித்து பேசினார். அப்போது கூட்டணி ஆட்சி முறையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை அரசியல் களத்தில் முதலில் முன்மொழிந்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று அவர் மிக அழுத்தமாக பதிவு செய்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட காலமாகவே தங்களின் அரசியல் கொள்கைகளில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை அவர் இதன் மூலம் நினைவு கூர்ந்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிக்குமா அல்லது புதிய அரசியல் நகர்வுகளை நோக்கி செல்லுமா என்ற செய்தியாளர்களின் தொடர் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், இந்த கேள்விக்கு தற்போது அவசரமாக பதிலளிக்க முடியாது. இதுகுறித்து நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உரிய முறையில் செய்தியாளர்களை அழைத்து விரிவாக பேசுவோம் என்று கூறினார். திருமாவளவனின் இந்த நாளை மறுநாள் பேசுவோம் என்ற கருத்து அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையான அழைப்பை முன்வைத்தார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் தாவேகா தலைமையிலான இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வெளிப்படையான அழைப்பை அடுத்து எமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். வன்னியரசு, ஜோதிமணி ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் வன்னியரசு அவர்களின் பெயரை பரிந்துரைப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான் செய்தி. திமுகவுடன் கொள்கை ரீதியா செயல்படுறோன்றது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உங்களுடைய கருத்தாவும் இருந்தது. இப்போ ஆட்சியில இடம்பெறும் பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இடம்பெற வேண்டிய சூழல் இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு தாவேகா கூட இணைந்து இருக்கும். இன்றைக்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்கிற அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறோம். மற்றவை பின்னர் நாம் விரிவாக பேசலாம். இன்றைய சூழலில் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது எங்கள் கட்சியின் பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. 8ஆம் தேதி இரவு 6 மணிக்கு நாங்கள் நடத்திய இணையவழி உயர்நிலைக்குழு கூட்டத்திலும் 32 பேர் பங்கேற்றதில் ஒரு சிலரை தவிர அத்தனை பேரும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார்கள். நிறைவாக தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுகிறோம் என்கிற நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதனை ஒட்டித்தான் 9ஆம் தேதி முற்பகல் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரோடு நான் உயர்நிலைக்குழுவின் முடிவை முன்வைத்து கலந்தாய்வு செய்தேன். நிறைவாக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவளிப்பது என்கிற முடிவை எடுத்தோம். நிபந்தனையற்ற ஆதரவை நல்குவது என்கிற முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில்தான் ஆதரவு கடிதத்தையும் வழங்கினோம். செய்தியாளர்களிடையே பேசுகிற போது வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்பதை உறுதிப்படுத்தினோம்.
ஆனாலும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். என்றாலும் கூட நாங்கள் அதை மீளாய்வுக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த சூழலில் தாவேகா தரப்பிலிருந்து வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பையொட்டி கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதை பரிசீலிக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி முறையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்த இயக்கம் முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1999 மூப்பனார் அவர்களோடு நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். ஆகவே தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி முறை என்பது அறிமுகமாகிறது. எனவே தாவேகா விடுத்த அழைப்பையும் கணக்கில் கொண்டு கட்சியின் நீண்டகால கனவையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பின்னர் அடுத்த சந்திப்பில் இதெல்லாம் நான் நாளைக்கோ நாளை மறுநாளும் உங்களை அழைத்து பேசுவேன். இது நான் அழைக்காம நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம். நன்றி.